வணக்கம். நான் உங்க ரவிச்சந்திரன் பேசுறேன். இன்னைக்கு நம்ம ஒரு நல்ல டாபிக் பேச போறோம். என்னன்னா, நம்ம குழந்தைங்க நம்ம சொல்ற பேச்ச கேட்க மாட்டேங்குது. என்ன சார் நான் எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. பயங்கர பிடிவாதமா இருக்காங்க. திருப்பி திருப்பி சொன்னதையே செஞ்சுட்டு இருக்காங்க. செய்யறதையே சொல்றாங்க. என்ன சார் பண்ணுறது? அப்படின்ட்டு ஒரு இது நம்ம எல்லாருமே சந்திச்சிருப்போம். இது ஆக்சுவலா நான் இப்ப சொல்றது எல்லாமே என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் பேசுறேன். அதாவது டிவிய ஆன் பண்ணாத, டிவி பார்க்காத, அப்புறம் பார்க்கலாம்னு சொல்லுவோம். கேட்க மாட்டாங்க. ஃபோன வச்சுரு போதும், பார்த்தது போதும் அப்படின்னு சொல்லுவோம். வைக்க மாட்டாங்க. செஞ்சது ஏதாவது திருப்பி நம்ம என்ன சொன்னாலும் அதுக்கு நேர்மாறா செய்வாங்க. பார்த்துருக்கீங்க இல்லையா? இதுக்கு ஆக்சுவலா இந்த சைக்காலஜில என்ன சொல்லுவோம்னா அப்படின்னா, இந்த பிஹேவியர் அதாவது இந்த நடத்தை. இந்த நடத்தை இது எதனால வருது அப்படின்னா, உணர்ச்சியினுடைய பிரதிபலிப்பு. அதாவது குழந்தைக்கு எல்லா குழந்தைகள் எல்லாருக்குமே உணர்ச்சிகள் இருக்கும் இல்லையா? குழந்தைகள் தன்னுடைய உணர்ச்சிய வெளிப்படுத்துறாங்க. எப்படி வெளிப்படுத்துறாங்க? தன்னுடைய நடத்தையினால வெளிப்படுத்துறாங்க. இந்த மேல சொன்ன ஒரு 2, 3. இது மட்டும் இல்ல. எல்லாருமே நெறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. இல்லையா? இப்ப ஒரு விஷயம் பார்ப்போம். ஆ ஒரு குழந்தை பயங்கரமா கோவப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். எதனால கோவப்படுது அப்படின்னு சொன்னா, தன்னுடைய தேவைகள் பூர்த்தியாகாத டயத்துல பயங்கர கோவம் வரும். 1. தொட்டா சொன்னீங்க மாரி அழுவாங்க. அது எதுக்கு தெரியுமா அழறாங்க? நம்மளுடைய கவனத்த ஈர்ப்பதற்காக அழுகுறாங்க. ரைட்டா? இன்னொன்னு சொல்லணும்னா, நம்ம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. சொல்ல சொல்ல கேட்கவே மாட்டாங்க. அது எதனால அப்டின்னா, அவங்களுக்கும் நம்பளுக்கும் ஒரு கனெக்ஷன் கேப் இருக்கும். நம்ம 2 பேரும் குழந்தைங்களுக்கும் நம்மளுக்கும் ஒரு கனெக்ஷன் கேப் இருக்கும். அந்த கேப்ப எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக தான் பயங்கரமா அவங்க நம்ம சொல்ற பேச்ச கேட்காம இருப்பாங்க. இப்ப இந்த மாரி சிச்சுவேஷன்ல குழந்தையினுடைய பிஹேவியர நீங்க கரெக்ட் பண்ணுவீங்களா? என்ன? பிஹேவியர்ங்கிறது அதோடைய நடவடிக்கைகள. குழந்தைங்களுடைய நடவடிக்கைகள கண்ட்ரோல் பண்ணினோம் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்னா, இந்த ப்ராப்ளம் மேல, 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 மேல தான் வந்திருக்கும். வந்துட்டே இருக்கும். அதற்கு மாறாக குழந்தைங்களுடைய உணர்ச்சிய புரிஞ்சுகிட்டு, அதுக்கு தகுந்தாப்புல நம்ம பிஹேவ் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், குழந்தையினுடைய நடவடிக்கை பினாமினலா ரொம்ப அழகா மாறும். அது எப்படி அந்த உணர்ச்சிய புரிஞ்சுகிட்டு நம்ம குழந்தைங்கள்ட்ட பிஹேவ் பண்றது அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோல சொல்றேன். இந்த கான்செப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுடைய யாராவது உங்களுடைய பேரண்ட் ஃபிரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி உளவியல் சம்பந்தமா, சைக்காலஜி சம்பந்தமா, குழந்தையினுடைய சைக்காலஜி சம்பந்தமா நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நம்முடைய யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். பாய் பாய்.